நான் வந்தே இருக்க முடியாது, எனக்கு பாட்டு ரெக்கார்டிங் பண்ணியே இருக்க முடியாது. நான் எத்தனை பாட்டு கெடுத்திருக்கிறேன்னு கூட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டா நான் வாழ்க்கையில் முதல் தடவை பார்க்குறேன். திறமைக்கு கம்மியே கிடையாது சார். எப்பயாவது பேப்பரில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினார்னு அதை கட் பண்ணி வச்சுப்பேன். Who will entertain us into Vijaya Gardens? Nobody will take us inside Vijaya Gardens. பரவாயில்ல ராரா, பரவாயில்ல வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி சரி 2 பேர் ஆத்திரேயபுரம் சூளமேடு ஹைரோட்டில் இருந்தேன். நாங்கள் அங்கேருந்து சைக்கிள் போட்டுவிட்டு இங்கே வந்தோம். நான் பின்னாலே இருந்தேன், இவன் முன்னால் வந்தான். ரொம்ப நாள் இருந்தார் ஒரு மலையாளி ஜென்டில்மேன் who was the security there. இவன் போயிட்டு குட் ஈவினிங் சொன்னான். என்ன அப்படின்னாரு, என் ஃப்ரெண்டு அவன் இன்னைக்கு பாடுறான் ரெக்கார்டிங் தியேட்டரில், கார் வரல, கொஞ்சம் உள்ளே அனுப்பிச்சிங்கன்னா போகிறான். ஓ உங்கள் ஃப்ரெண்ட் பாடுறாரா, ஆக்டிங் பண்ண மாட்டார் அப்படின்னு கேட்டார். அவர் கிண்டல் பண்ணார். ஏண்டா அப்பா அம்மா கஷ்டப்பட்டு காலேஜுக்கு போய் படிங்கடான்னு சொல்லி பணம் கொடுத்து அனுப்பிச்சா, இங்கே வந்து விஜயா கார்டன்ஸ் பார்க்கலாமா, ஸ்டுடியோ பார்க்கலாமான்னு பொய்யெல்லாம் சொல்ல விட போங்கடா அப்படின்னு சொன்னார். எனக்கு அழுவா வேணாண்டா, இந்த அவமானம் வேணா, நம்ம போதான் இருறா அப்படின்னு சொல்லி இவன் சொன்னான். சார் இந்த 2 சைக்கிளும் இந்த பையன் நான் இங்கே வைப்பேன், என்னை உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் போயிட்டு அங்கேருந்து இங்கே கம்யூனிகேஷன் கிடையாது, நான் போயிட்டு ப்ரொடக்ஷன் ஆளுங்க யாராவது கூட்டின்னு வர்றேன், அவங்க சரின்னு அனுப்புங்க. கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். ஏதோ பாவம் இறக்கம் அவருக்கு. சரி போயிட்டு வா, குயிக்காக வந்துடு, நீ போய் எங்கள் ஷூட்டிங் ஐட்டம் பார்த்துட்டு இருக்காத ரெக்கார்டிங்கில் அப்படின்னு சொன்னார். இவர் உள்ளே போய் அந்த ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட் கூட்டின்னு வந்ததுக்கப்புறம் தான் நான் உள்ளே வந்தேன். 4:30 மணி சுசீலம்மா வந்தாச்சு, ஸ்ரீனிவாஸ் சார் வந்தாச்சு, எவ்ரிபடி வாஸ் தேர். And I come at 4 o'clock and the music director comes out of the hall and says, you think you are Ghantasala or T.M. Soundarajan now? What time is your call sheet? 2 o'clock? You are coming at 4 o'clock, he said. I said, sir, the car has not come. No, that fellow went at 2 o'clock. Why did not the car has come? I don't know, sir. Sir, வா உள்ள போய் rehearsals பண்ணா, recording ஆச்சது வேற விஷயம். Now what had happened, the driver, I still remember his name, Gopi, he hit a boy on the road. ஒரு பையன் குறுக்க வந்தான்னு அடிச்சுட்டான். அவனுக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் பயந்துட்டு அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, இல்லைன்னா போலீஸ்காரன் வந்து எங்கே பிடிச்சின்னு போய் ஜெயிலில் போடுறான்னு பயம் அவனுக்கு. அங்கே போய் திரும்ப எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு 5 மணி ஆயிடுச்சு. அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கும் பயந்துட்டான். ப்ரொடக்ஷன் இங்கே விஜயா கார்டன்ஸ், அவன் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எப்படின்னு அந்த இதில் இருந்துட்டான். தட் வாஸ் வாட் ஹேட் ஹேப்பன். இஃப் திஸ் ஃபெலோ வாஸ் நாட் தேர், I would not have gone to Vijaya Gardens at all. நான் வந்தே இருக்க முடியாது, எனக்கு பாட்டு ரெக்கார்டிங் பண்ணியே இருக்க முடியாது. இதுவே எனக்கு இருக்கிற இவ்வளவு நாலேஜுக்கு இவ்வளவு தொலை வந்திருக்கிறது பெரிய திருப்தி சார். எங்கேயுமே அசந்திருப்தின்றது கிடையவே கிடையாது. நான் இப்போ கூட கால்குலேட் பண்ணி பாடும்போது நிறைய பாட்டு நல்லா பாடிருக்கேன். எனக்குன்ற ஒரு பாணி இருக்கு. நான் எத்தனை பாட்டு கெடுத்திருக்கிறேன்னு கூட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது மட்டுமே இல்லாமல் என்னுடைய பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, எனக்கு என்ன தெரியாதோ அது எனக்கு தெரியும். தாசனா மாதிரி மேடையில் போய் நான் பாட முடியுமா? என்னால் முடியவே முடியாது. நான் அந்த ரோலை உட்கார்ந்து அவர் பார்த்து ரசிக்க முடியும் தவிர எனக்கு அந்த தகுதி கிடையாது. எனக்கு வேற ஏதோ தகுதி கொடுத்தார் கடவுள். எனக்கு என்ன தெரியுமோ இந்த அரீனா, இந்த டெரிட்டரி, I try to be the good if not the best. That's all. I can say I am one of the finest singers. I don't say that I am the best, but I am one of the finest singers. எனக்கு கொடுத்த அவகாசங்களுக்கு, the opportunities I have been given, I have utilized it to the hilt, to the best, and I made justice to those songs. That much I can confidently say to you all. நானும் எல்லாரீஸ்வரம்மா சேர்ந்து பாடினோம். அதுதான் முதல் பாட்டு சாரதா ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணோம். அதுவும் 1969. அந்த படமே வெளியே வரல. அதுக்கப்புறம் உடனடியாக எனக்கு முதல் அவகாசம் வந்து சாந்தி நிலையத்தில் தான் கொடுத்தாரு விஸ்வநாதன் சார். அதுக்கு முன்னால் தி பெஸ்ட் பார்ட் இஸ், அவர்கிட்ட என்ன ஆடிஷனுக்கு கொண்டு போனவர் வந்து பரணிக்குமார்னு சொல்லி பப்ளிசிட்டி, ஃபென்டாஸ்டிக் பப்ளிசிட்டி ஆர்டிஸ்ட், சித்ராலயில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். பியூட்டிஃபுல் பப்ளிசிட்டி டிசைனர். உபால்டுக்கும் சீனியர் அவர். அதுக்கு முன்ன உபால்டுன்னா யாருன்னு இப்பவும் தெரியாது எனக்கு. தேவர் ஒன் ஆஃப் ஃபைனஸ்ட் போஸ்டர் ஆர்டிஸ்ட். அப்போ தெலுங்குல நான் பாடுறதெல்லாம் கேட்டுட்டு பரணிக்குமார் என்ன பண்ணாருன்னா, ஐயோ நீ தமிழ்ல கூட பாடுனா எனக்கு தமிழ் வராது சரியா, பக்கா குவாலிட்டி சார், ஆந்திரில் நீ வந்தேன். ஸோ பரவாயில்ல போகலான்னு சொல்லிட்டு he took me to ஸ்ரீதர் சார். he was shooting நெஞ்சிருக்கும் வரை in பரணி ஸ்டுடியோஸ். அந்த லாங்ல டீ பிரேக்ல வந்து நின்றுட்டு அங்கே ஒரு ஹிந்தி சாங் பாடினேன். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. there was
மேஜர் சுந்தரராஜன் ஆல்சோ. அவர் ஹிந்தி மேலே பற்று ஜாஸ்தி, ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸ்ரீதர் சார் வந்து நல்லா பாடுறான் பையன், ஆனால் என் மியூசிக் டைரக்டர் தான் ஓகே பண்ணணும். நாளைக்கு எங்கள் ஆஃபீஸில் ரிஹர்சல்ஸ் இருக்குது, விஸ்வநாதன் சார் வர்றாரு, கொண்டு வா இந்த பையனை. அங்கே போனேன். அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக நான் வாழ்க்கையில் முதல் தடவை பார்க்குறேன். ஒரு 45 பேர் 50 பேர் உட்காந்து ரிஹர்சல்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் உட்காந்து எப்படி யார் பாட சொன்னாலும் முதல்ல ஹிந்தி தான் பாடுவேன். எனக்குன்னு ரஃபின்னா அவ்வளவு, இன்னைக்கும் அவ்வளவு பைத்தியம் எனக்கு. அது பாடினது சரி தம்பி தமிழ் ஏதாவது பாடுங்கன்னா, யாராவது பக்கத்தில் சொல்லுங்க எனக்கு வார்த்தை தெரியாதுன்னு யாரோ புக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. சித்ராலயா ப்ரெஸ் இருந்தது கீழே, தோ அவங்க பிரிண்ட் பண்ணதில்லை. அங்கே ஒரு பையன் ரொம்ப பாடுறான், அந்த பாட்டு புக்கெல்லாம் வச்சிருக்கான்னு சொல்லி ஏவிஎம் ராமு படம் புக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு தமிழ் படிக்க வராதியா அப்படின்னா அவர் சொல்ல நான் தெலுங்குல எழுதி நிலவே என்னிடம் நெருங்காது பாட்டு பாடினேன். ரொம்ப ரசிச்சார். ரொம்ப அழகா பாடுற, ஆனால் தமிழ் இப்படி நீ உச்சரித்தேன்னா உன்னையும் என்னையும் கல்லால் அடிப்பாங்க தமிழ்நாட்டில். முதல்ல தமிழ் ஒழுங்கா அட்லீஸ்ட் பேச கற்றுக்கோ, அதுக்கப்புறம் வா என்கிட்ட. 2 வருஷம் தைரியம் இல்லை போகிறதுக்கு. பரணி ஸ்டுடியோவில் நான் ஒரு தெலுங்கு பாட்டு பாடி வெளியே வந்துட்டு இருக்கிறேன். அண்ணா வந்து ரீரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறாரு. திடீர்னு ரொம்ப சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் நடப்பார், அவரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடப்பார். அந்த வேஸ்ட் மேலே கட்டிக்கிட்டு, தம்பி நீ பாலசுப்ரமணியன் தானே என்னாரு, எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிட்டா இருப்பாரு. 2 years. ஆமாம் சார். ஏன் அப்புறம் வந்து என்ன பார்க்கல அப்படின்னா, இல்லை சார் இந்த மாதிரி நீங்கள் தமிழ் கற்றுக்க சொன்னீங்க, நான் போஸ்டர் பார்த்தே தமிழ் எல்லாம் இப்போ நல்லா பேசியிருக்கிற நீ நல்லா இருக்க தமிழ், நாளைக்கு வா அந்த இடத்துக்கு வா உனக்கு நான் பாட்டு தரேன் அப்படி. உடனடியாக இந்த ஹோட்டல் ரொம்ப பாட்டு ரெக்கார்டு பண்ணோம். அதனால் ஆனதுக்கப்புறம் சாந்தி நேம் வந்தது. அதுக்கப்புறம் 2-3 பாட்டு ஆனதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1000 நிலவேவா எனக்கு முதல்ல கொடுத்தார். அதை பற்றின சமாச்சாரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் டைஃபாய்டு வந்தது, அதுக்காக ஒரு 1 month வெயிட் பண்ணி எனக்காக அவர் சொன்ன அந்த செய்தி இன்னைக்கும் மறக்க மாட்டேன் நான். ஹவு கிரேட் பீப்புள் ஆர் பார்ன், தே ஆர் நாட் மேட். நான் சொன்னேன் சார் இந்த பாட்டு இல்லைன்னு இன்னொரு பாட்டு கொடுத்துருக்கலாம், நீங்கள் ஷூட்டிங்கே போஸ்ட்போன் பண்ணி எனக்காக வெயிட் பண்ணீங்கன்னா எனக்கு நம்ப முடியலன்னா. இது கேட்கறதுக்கும் பயம். அவரோட எங்கள் அப்பா பக்கத்தில் இருந்தார், மருந்து பாட்டில் வச்சுக்கிட்டே ஏவிஎம்ல ரெக்கார்டிங். அவர் என்ன சொன்னார்னா, நீ காலேஜில் படிக்கிறேன்னு சொன்னேன், நீ போய் 1000 நிலவேவா எங்கள் ரிஹர்சல்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களெல்லாம் பாடி காட்டிருப்ப. நாளைக்கு படத்தில் எந்த காரணத்தினாலையும் இந்த பாட்டு வரலன்னு வச்சுக்கோ, நீ பாடினது வந்து எனக்கு பிடிக்கல, அதனால நான் உனக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு அவங்க நினைப்பாங்க. அது பப்ளிசிட்டி ஆயிடுச்சுன்னா உன்னுடைய எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை அது. அதனால நான் இந்த பாட்டு உங்ககிட்ட தான் பாட வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 month போஸ்ட்போன் பண்ணேன் அப்படின்னா யார் சார் நினைப்பாங்க? யூ ஷுட் திங்க் லைக் தட். அப்புறம் ஒரு பொடி பையன் அது எப்படி கேட்டார் என் பாட்டு. அவர் ஏவிஎம்ல செட்டில் உட்கார்ந்து ரெக்கார்டிங் ஷூட்டிங் ஆனதுக்கப்புறம் சாயங்காலம் டீ டைமில் அந்த வேப்ப மரத்தை நெல்லில் உட்காந்துருக்கார் டீ சாப்பிட்றதுக்கு. ஏவிஎம் அப்போ ஏசி தியேட்டர் கிடையாது, இட்ஸ் அன் ஓப்பன் தியேட்டர். நான் நீரும் நெருப்பும் பாட்டும் தெலுங்குல டப் பண்ணுறாங்க, நானும் ஈஸ்வரி பாடுறேன். அந்த பாட்டு கேட்டது நம்ம பாட்டாக இருக்கு, பட் வாய்ஸ் வேறு விதமாக இருக்கு அப்படின்னு சொல்லி வேற யாரும் அனுப்பிச்சு இந்த யார் பாடுறான்னு பார்த்துட்டு வாங்க. யாரோ ஒரு சின்ன பையன் சார், இன்ஜினியரிங் படிக்கிறான், நான் தெலுங்கு பையன் பாடுறான். அவ்வளோதான் சும்மா இருந்துட்டார். கம்போசிங் நடக்கும்போது மாமா மியூசிக் டைரக்டர் கேவிஎம் சார் அவர் வந்து யாரோ அந்த பையன் பாலசுப்ரமணியன் பாடுறாங்க எப்படின்னா, நல்லாவே பாடுறான் சார், எங்கிட்ட தெலுங்குல பாடிருக்காங்க, இந்த பாட்டை அவங்ககிட்ட பாட வைக்கலாமா அப்படின்னாரு. கேவி மாதவன் சார் எப்படின்னா, யாரு கொண்டு வந்து பாட வைக்க சொன்னாலும் சரின்னு வர சொல்ல, வேண்டாம்னு சொல்லவே மாட்டார். நிச்சயமா நீங்க நினைச்சீங்கன்னா என்னன்னாங்க. அப்படி அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ ஆல்வேஸ் லக் played a great part in my life. திறமைக்கு கம்மியே கிடையாது சார். இப்போ இது வந்து நான் ஒரு ஃபேஸ் வேல்யூக்காக உங்களுக்காக ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்றதில்லை. There are wonderful singers even today, but the technology is misused. That is the only thing. இப்போ என்ன ஆச்சுன்னா, ஏறத்தாழ ஒரு 20-25 சிங்கர்ஸ் இருக்காங்க, both male and female singers. எத்தனை பேருக்கு லாங் டைம் டேபிள் கிடைக்குது? தி ப்ராப்ளம் இஸ் they are used in a film or couple of films and then some other new voice is brought. அது என்ன வெரைட்டிக்காக கொண்டு வர்றாங்களோ தெரியல. பழைய காலத்துல வந்து ஒரு படத்துல 4 பாட்டு இருந்தா ஹீரோவுக்கு 4 பேர் பாடினதும் உண்டு, அதுவும் பரவாயில்ல. இப்போ ஒரே பாட்டு 3 வாய்ஸ்ல பாட வைக்கிறாங்க, அது என்னன்னு எனக்கு புரியல. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தட் ஒன். எஸ், இந்த டெக்னாலஜி இருந்திருந்தால் நாங்க கூட பயன்படுத்தி இருக்கோம் அப்போ. பட் எந்த அளவுக்குன்னா, லைவா ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு நல்ல பாட்டு தான், அழகாக வந்து எங்கேயோ ஒரு சின்ன பிழை நடந்தது, அதனால ஆர்டிஸ்டாவுக்கோ இல்லைன்னா ஆர்டிஸ்டுக்கோ தொந்தரவுன்னா அது வந்து கரெக்ட் பண்றதுக்காக we could have definitely utilized the technology. இப்போ என்ன ஆகுதுன்னா, டெக்னாலஜி வச்சே பாட்டு பண்றாங்கன்னா that is pain.
பட் டேலண்ட்டுக்கு மட்டும் கிடையவே கிடையாது சார். ரொம்ப அழகாக பாடக்கூடிய ஃபீமேல் சிங்கர்ஸ் இருக்காங்க, மேல் சிங்கர்ஸ் இருக்காங்க. அண்ட் இப்போ வர ஜெனரேஷன் வந்து ரொம்ப ட்ரெயின்டு சிங்கர்ஸ் வர்றாங்க, நல்ல பேசிக்கா தியரி தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க எல்லாரும். தொண்டன்றது அது தட்ஸ் a different issue, that's a God given gift. ஒரு யேசுதாஸ், ஒரு பாலசுப்ரமணியம் மாதிரி வாய்ஸஸ் இனி வரும். நான் வந்து ஒரு தேர்ட் பர்சனா சொல்றேன். A voice like Soundarajan or Yesudas or S.P. Balasubramaniam, P.B. Srinivas or Janaki Amma, Sushila Amma, these are all the rare creations of God. அந்த மாதிரி திரும்ப கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ இன்னும் இருக்கிற ஒரு சிக்கலான சூழ்நிலை என்னன்னா, பர்டிகுலர்லி ஃபீமேல் வாய்ஸ் கேட்கும்போது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியல. பிகாஸ் எவ்ரி வாய்ஸ் சவுண்ட்ஸ் சிமிலர் டு எவ்ரிதிங். ஆனால் டேலண்ட்டுக்கு குறையே கிடையாது. என்ன செய்யணும்னா, ஒரு 4 சிங்கர்ஸ் எடுத்துட்டு அவங்களுக்கு நிறைய அவகாசம் கொடுக்கணும், நிறைய நல்ல பாட்டுகள் கொடுக்கணும். இப்போ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எப்படி வருது சார்? இப்போ சாந்த நிலையத்தில் இயற்கையனும் இளையகனுன்ற அமோகமான ஒரு கம்போசிஷன். அந்த கம்போசிஷன்னால தான் நான் நல்லா பாட முடிஞ்சது. பீப்புள் குட் நோ தட் தேர் இஸ் a singer called S.P. பாலசுப்ரமணியம். இப்போ நல்ல பாட்டுகள் வருது, ஆனா நம்மதுன்றது வந்து கம்மியா இருக்கு சார். நம்ம இந்தியனிசம்ன்றது காலகட்டத்தில் மாற்றங்கள் வருது என்னமோ தெரியல. இப்போ வயலின் இஸ் நாட் அவர் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம கர்நாடக இசைக்குள்ளேயே அது பக்கவாத்தியமா யூஸ் பண்றோம். அந்த ட்ரம்ஸ் நமது கிடையாது, பியானோ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. பழைய காலத்தில் எடுத்த பாட்டெல்லாம் கூட நீங்க தியாகராஜ பாகவதார் பாட்டு முதல் கொண்டு எடுத்தீங்கன்னா வயலின் இருக்கு, ட்ரம்ஸ் இருக்கு, சில பாட்டுகள்ல பியானோ எல்லாமே இல்லவே கிடையாது. அது சப்போர்ட்டிங் இன்ஸ்ட்ருமெண்டாக இருந்தது. அது எப்படி பயன்படுத்தினாங்கன்றதுதான் முக்கியமான விஷயம். இப்போ வந்து யாவதி மெனோஹின் வயலின் வாசிக்கிட்டு அவர் வந்து நம்ம மியூசிக் வாசிக்கும் போது அழகா இருந்தது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நமக்காக திருப்பி அதுல நம்ம மியூசிக் வாசிக்கக்கூடியவங்க வந்து மேதைகள் பிறந்திருக்காங்க. ஒரு மேண்டலின் இஸ் a Persian instrument. அதுல வந்து ஒரு ஸ்ரீனிவாஸ் வந்து எவ்வளவு அழகாக பண்ணி கொடுத்தாரு. அது சரோட் Persian instrument. இந்த மாதிரி இருக்கிற சாக்ஸோஃபோன் another instrument which is not ours, accordion is not ours. பட் அதுல வந்து எவ்வளவு அழகாக நம்ம இசையை வந்து நம்ம அதுல கம்போஸ் பண்ணி கொடுக்க முடிஞ்சதுன்னு. நம்ம கலர் கம்மி பண்ணாம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அழகு ஊட்டினாங்க, அழகு ஏற்றினாங்க, ஜாஸ்தியாக மெருகூட்டினாங்க. இப்போ வந்து டோட்டலாகவே சில பாட்டு கேட்கும்போது தி வெஸ்டர்ன் எலிமெண்ட் இஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நம்மதுன்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதுதான் என்னுடைய ஒரு ஆதங்கம், என்னுடைய ஒரு விண்ணப்பம் என்னன்னா, எல்லாருக்கும் இப்போ கூட லைவ் ரெக்கார்டிங் பண்ணலாம் எல்லாரையும் வச்சு. இப்போ ஒரு சாங் ஃபுல் ஷேப் கிடைக்கிறதுக்கு வந்து இட் இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் டேஸ். நாங்க இளையராஜா அவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணும்போது கூட அவரோட காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா 1:30 we used to finish the total song. The director was taking the full mixed song along with him for the shooting purpose. இப்ப நிறைய இந்த இவ்வளவு பெரிய மிக்சர்ஸ் எல்லாம் வச்சு 5-6 பேர் உட்கார்ந்து பண்ணும்போது கூட it is taking a lot of time. I don't understand that concept. அதுதான் எனக்கு புரியல. டெக்னாலஜி உபயோகிக்க வேண்டியதுதான். கடவுள் ராமருக்கு வந்து அவர் தபஸ் பண்ணும்போது சிவன் பிரம்மாஸ்திரமோ பாசுபதாஸ்திரமோ கொடுக்கும்போது அவரு இலங்கையில போருக்கு போகும்போது சிறு அரக்கன்கள் மேலெல்லாம் கூட அது உபயோகிக்கல. அவர் கடைசியில வந்து ராவணர் மேலதான் அதை உபயோகிச்சார். ஸோ டெக்னாலஜி இஸ் ஆல்வேஸ் வெல்கம். At this age, or for me or Dasana, we may not have that strength of 70 and he's 70 plus. We may use technology little more than what we should do now. அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைனும் கட் அண்ட் பேஸ்ட் பண்ண மாட்டோம். நல்லா பாடிட்டு ஒரு பல்லவிலாம் ஃபுல்லா பாடலாம், ஒரு சரணம் பாடலாம். எங்களுக்கு ஸ்ட்ரென்த்துக்காக அது உபயோகப்படுது. பட் வராங்களே வந்து நேரா மைக்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் 4 bars போடுங்க, அது மட்டும் பாடுறேன், நெக்ஸ்ட் 4 bars அப்படி பாடக்கூடாது, அதுக்கு செய்யக்கூடாது. டெக்னாலஜி வந்து பாட்டுக்கு அழகு கொடுக்கணும், வார்த்தை என்னன்னு புரியணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.